அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்ஐஆரை பார்த்து யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் நடைபெறவுள்ள சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் நடைபெறவுள்ள சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. எஸ்ஐஆரை பார்த்து யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் நடைபெறவுள்ள சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் இந்த உறுதியை அளித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் இந்த உறுதியை அளித்திருக்கிறது. எதிர்பார்ப்பதை விட சிறப்பு தீவிர திருத்த பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. எதிர்பார்ப்பதை விட சிறப்பு தீவிர திருத்த பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் இப்பணிகள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை டி நகர் மற்றும் தாம்பரம் தொகுதிகளில் உள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், தகுதியற்றவர்கள் மற்றும் இரட்டை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் பெயரை நீக்க வேண்டும் என கோரி அந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யநாராயணன் மற்றும் தாம்பரம் தொகுதியைச் சேர்ந்த விநாயகம் ஆகியோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு அனைத்தும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் நிரஞ்சன் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் என்றும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்பாகவும் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் எனவும் குறிப்பிட்டார். தற்பொழுது தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் சிறப்பு திருத்த தீவிர பணிகள் மேற்கொள்ளும் தொடர்பாக அக்டோபர் 27ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டதாகவும் அதன் அடிப்படையில் நாளை முதல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் துவங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த பணிகள் முழுமையாக வாக்காளர் பட்டியல் மாற்றியமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்த படிவங்களை சரிபார்த்து டிசம்பர் மாதம் 9ஆம் தேதிக்குள் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் அப்பொழுது வரைவு பட்டியலில் ஆட்சேபம் தெரிவிக்கலாம் எனவும் அதை முழுமையாக பரிசீலித்த பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார். கடந்த 1950ஆம் ஆண்டிற்கு பிறகு 10 முறை சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்றிருப்பதாகவும் தமிழகத்தில் 2005ஆம் ஆண்டிற்கு பின் 20 ஆண்டுகளுக்கு பின் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் இந்த பணிகள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டது. இதே போல கரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்கள் பெயர்களை நீக்க கோரி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்துள்ள வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனை பதிவு செய்துள்ள நீதிபதி இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் நவம்பர் 13ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றார். நன்றி ஆனந்த், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.